எமிஷன் நாம்ஸும் எலக்ட்ரிஃபிகேஷனும் உங்கள் கனவை அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வாங்குங்க. 2025 டாடா அல்ட்ராஸ் டீசல் வேரியண்ட். ஏன் இன்றைக்கி இந்த டீசல் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதை வாங்கணுமா வேண்டாமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைனை பற்றியோ இன்டீரியர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றியோ பெருசாக டச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த பெட்ரோல் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீசல் பவர் ட்ரெயினை பற்றி தான் இருக்க போகுது. ரெவட்டார்க் டாட்டாவோட 1.5 ஆயில் பர்னர். டாட்டாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களோட இன்ஜினுக்கு சிஇ, எம்ஜேடி, சிகேடி, டிஎல்என்ஏன்லாம் கோடெலாம் கிடையாது. ரெவட்டார்க் அப்படின்னு ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இன்ஜினோட கேரக்டர் ஆரம்பித்தோம் அப்படின்னா 1000 to 1500 வந்து ஒரு சின்ன லேக் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்ட்டி அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணிட்டேன். இன்ஜின் லைட் இருக்குது 1000 RPMல. சாரி 800 விட்ட உடனே நான் இதே செகண்ட் கியர்லேயும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 1000 RPM. ஒன்ஸ் அதோட டர்போ ரேஞ்ச் அந்த 1500லேருந்து 2000 வந்துருச்சு அப்படின்னா வண்டி வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே புல் பண்ணுது. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்னே சொல்லலாம். ஒரு டீசல் வண்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி வண்டிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு கேரக்டர்ஃபுல்லாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி நீங்கள் டர்போ பெட்ரோல்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின் வந்து 2 விஷயத்தில் முன்னாடி இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன தான் ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருந்தாலுமே அது வந்து ஒரு 1000cc இன்ஜின் டீசலோட டார்க்கை ஈக்குவேட் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்ணாலுமே அந்த டர்போ லேக்குள்ளே இருக்கும்போது அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்காது. தென் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பர்ச்சேஸ் டிசிஷனே ரொம்ப மாற்றக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ். இந்த வண்டியில் வந்து நீங்கள் ஈஸியாக 14, 15, 17 நீங்கள் அழுத்துறதை பொறுத்து 20, 25 கூட தாராளமாக பாசிபிள் தான். இந்த மைலேஜையும் நீங்கள் டர்போ பெட்ரோல் மைலேஜையும் கம்பேரே பண்ண முடியாது. சிமிலர் கண்டிஷன்ஸில் இது எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் தரும். ரெண்டாவது, இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராஸ் பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்பேரிசனே இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாக. ஆமாம், பெட்ரோலை விட டீசல் வந்து எனக்கு வைப்ரேஷன்ஸ் வைஸ் வண்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் ரீஃபைண்டாக ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் அந்த டீசல் ரேட்டில் வந்து உங்களுக்கு கேட்குது. பெருசாக அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு லிவிங் க்ரீச்சர் உள்ளே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுக்குது. வண்டி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் செகண்ட் கியரில் ஒரு 20-30 km/h ஒரு சின்ன பவர் டிப் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எமிஷன் நாம்ஸ்க்காக காவ் பண்ண வேலியான்னு தெரியல, மேபி இருக்கலாம். பட் சில நேரம் அது வந்து உங்களை எதிர்பாராமல் கேட்ச் அவுட் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் நெக்ஸானும் கிட்டத்தட்ட ஒரே இன்ஜின் தான், ஒரே செட் ஆஃப் ஸ்பேர்ஸ் தான். இதே டர்போ சார்ஜர் முதற்கொண்டு எல்லாமே மேக்ஸிமம் டிட்டோ பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டியூனால் இது வந்து பார்த்திங்கன்னா டீடியூன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸானை கேனிபிளைஸ் பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக டீடியூன் பண்ணியிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட 10 to 15% அதிகமாக இருக்குது. அந்த டியூனை அல்ட்ராஸ் டீசலுக்கு ஒரு வேரியண்ட்டாக, ஒரு ஸ்போர்ட்டி வேரியண்ட்டாக கொடுத்தாங்கன்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஒரு ஹாட் ஹேட்ச் டீசல் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு அது ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராப்பர் டீசல் ஹேட்ச்பேக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீசல் வண்டியை நீங்கள் ஓன் பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ராஸ் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டீசல் ஆல்ட்ராஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரன்னிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே இது வந்து அதுக்கான ரிட்டர்ன்ஸை உங்ககிட்ட கொடுத்துரும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு டே டு டே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே அல்ட்ராஸ் பெட்ரோலை விட இது வந்து ஃபார் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அல்ட்ராஸ் டீசலுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட லோ எண்ட் டார்க் தான். கிளச்சு விட்டால் வண்டி அது பாட்டுக்கு போகும். நல்ல ஒரு டிரைவபிலிட்டி இருக்குது. மிட் ரேஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சி.
ஒரு த்ராட்டில் ஒன்று தட்டினீங்கன்னா வண்டி முன்னாடி போய் நிற்பாப்ல. டர்போ லேக் இருக்குது, பட் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது போக ஆல்ட்ராஸில் ஏற்கனவே நீங்கள் பார்த்த லைட் ஸ்டியரிங்கு, இந்த சின்ன காம்பேக்ட் ஃபேக்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இது ஒரு நல்ல காரை மாற்றுது. சிட்டியில் இதை யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் சிட்டி யூசேஜ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிபிஎஃப் வந்து சீக்கிரமாக கிளாக் ஆகிடும். ஆல்ட்ராஸ் டீசல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா நிறுத்தி வச்சியே ரொம்ப நேரம் ஏசி போடுறது, இல்லை டெய்லி ரன்னிங் வந்து சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது அப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா வண்டி டிபிஎஃப் கிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மூவிங் ஆன் டு ஹைவேஸ், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து ஹைவேஸ்க்காக செஞ்ச ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். பர்ஃபெக்ட்லி நீங்கள் 5th கியர் போட்டு அப்படி ரவுஸை மேட்ச் பண்ணி அமுங்கி அப்படி ஓட்டினீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ யூ-டர்ன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீச்சர் லோடடாக இருக்கிறனால ஈஸியாக உங்களுக்கு வந்து காரை வந்து ப்ளேஸ் பண்ணி பாட்டுக்கு. டாட்டா உண்மையிலே இந்த ஸ்டியரிங்கை செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்பீட்ஸில் என்னால் ஒத்த கையிலே திருப்ப முடியுது. அதே நேரத்தில் ஹை ஸ்பீட்ஸில் வந்து அந்த வெயிட் கொடுத்து ஃபீட்பேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, சிட்டியில் எனக்கு வந்து பார்ட் ஹோல்ஸும் பெருசாக டீசல் வேரியண்ட்டில் பெட்ரோல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த பார்ட் ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இந்த எக்ஸ்ட்ரா ஆடட் வெயிட், அதுக்காக அவங்க ரீட்யூன் பண்ண அந்த ஸ்லைட்டாக ரீட்யூன் ஆன அந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. என்னோடய பர்சனல் ஃபீலிங் இது. பட் நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு குறை வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸானோட 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை இதில் கொடுக்கல அப்படின்றது தான். கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லையே, என்ன பண்ணுறது. இந்த இன்ஜினோட கேரக்டரை பற்றி நான் திருப்பி போகும்போது, இது வந்து ரொம்ப ரெவ் ஹாப்பியான இன்ஜின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம எம்ஜேடி அளவுக்கோ, இல்லை நம்ம ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் அந்த மாதிரி வண்டி அளவுக்கோ டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெவ்ஸ் வந்து கிளைம் ஆகலை. டிடிசியோட கேரக்டர் வந்து வேறு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பஞ்சியான மிட்ரேஞ்ச் இருக்குது. 4000 கிட்ட போகும்போது கொஞ்சம் அது டேப்பர் ஆகுது. ஹைவேஸில் நீங்கள் அந்த வண்டி சத்தியமாக நீங்கள் ஹேட்ச்பேக் எடுக்கிறதா இருக்கீங்க, ஹைவேஸ்க்கு ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுங்க. அப்புறம் இதை சொல்கிறதுக்கு யாரும் என்ன பே பண்ணுறது இல்லை. எல்லோரும் ஆப்போசிட்டில் ஈவியை தான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் அவங்களுக்கு இருக்கேன். அண்ட் தென் இந்த ஹேண்ட்லிங் பேக்கேஜ், டாடா ஆல்ட்ராஸ் எவ்வளோ நல்ல ஒரு ஹேண்ட்லிங் பேக்கேஜ்னு ஏற்கனவே நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஷார்ப் ஃபிட்டடாக ஒரு கார்னர் என்ட்ரு ஆகும். இந்த டயர்ஸ் தான் ஒரு சின்ன லெட் டவுன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த வண்டி யூஸ் பண்ண போகிற விதத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இந்த டீசல் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட்லிங் வைஸ் இன்னும் ஒரு விஷயத்தை என்ன பெட்டராக இருக்குதுன்னா, நீங்கள் அப்படியே ஒரு கார்னருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக திருப்பிட்டு பவரை போடும்போது அங்கே வந்து வண்டி ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. அது எனக்கு பிடிச்சிருக்கும் கூட. அந்த காரை விட்டு பவர்ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டு வர்றது வந்து நல்ல ஃபீலிங். டீசலை பற்றி என்ன பேச சொன்னீங்கன்னா நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன். ஃபேக்ஸ் இதுதான். இந்த டீசல் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.7 lakhs ஆன் ரோட். 13 lakhsக்கு நான் சொன்ன அந்த கிரியேட்டிவ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸோடு வருது. இல்லை நான் டாப் அண்ட் தான் எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு 14 point something வரும். பழைய வேர்ஷனை விட இந்த வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உள்ள சீட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சேமாக இருக்கிறனால அதை நான் இங்கே ரிப்பீட் பண்ணல. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயோ இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ரொம்ப வருஷமாக இருக்குது. 1.5 ரெவட்ரானில் அப்பப்போ இஷ்யூஸ் பாப்பா இருக்குது. ஏற்கனவே சொன்ன அந்த டிபிஎஃப் இஷ்யூ, லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அடிக்கடி ஆக்டிவ் ரீஜனுக்கு போகிற அளவுக்கு விடாதீங்க. சில நேரம் இன்ஜெக்டர் இஷ்யூஸ் வந்து சில பேருக்கு பாப்பா ஆகுது. நல்ல ஃபியூல் பதில், தண்ணி கலக்காத டீசல் பதில். டாடா சர்வீஸ் எனக்கு தெரியுது அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், நிறையா விஷயம் இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோலில் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஹே, இன்றைக்கி யாருமே ஆஃபர் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக யாராவது ஆல்ட்ராஸ் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டீசல் வேரியண்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பெட்ரோலை விட ஃபார் எல்லா விதத்துலையும் அது பெட்டர். அதேமாதிரி ஒரு ஹேட்ச்பேக் வாங்குறீங்க, சேஃப்டி பார்க்குறீங்க, லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன யாரும் விலைக்கு வாங்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். டாடா ஆல்ட்ராஸ் வந்து ஒரு ஃபைனல் ப்ரீட் ஆஃப் ப்ராப்பரான டீசல் இன்ஜின்ஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எத்தனை நாள் நம்ம கூட இருக்கும்னு தெரியல. ஸோ நீங்கள் டீசல் கார்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டீசல் கார்ஸ் சுற்றி இருக்கிற
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆவலாக இருக்கேன். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.